உங்களுக்கு இந்த வெற்றி தேவையே இல்ல லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ். ஆனா எதுக்கு இந்த மேட்ச் தேவையில்லாம ஜெயிச்சு சென்னை சூப்பர் கிங்ஸோட அந்த பிளே ஆஃப் கனவுக்கு இப்படி ஒரு முற்றுப்புள்ளியை நீங்க வைக்கிறீங்கன்னு ஒண்ணுமே புரியல. அப்படி சொல்ற மாதிரி தாங்க இன்னைக்கு லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் சிஎஸ்கே வந்து வீழ்த்தி ப்ளஸ் வந்து சிஎஸ்கேவோட இந்த பிளே ஆஃப் கனவுல வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மண்ணள்ளி போட்டிருக்காங்க. இனி இருக்கக்கூடிய 2 மேட்சுமே நம்ம வந்து ஜெயிக்க வேண்டிய இப்போ கட்டாயத்தில் வந்து மாட்டிக்கிட்டு இருக்கோம். இனி 2மே பார்த்தீங்கன்னா இல்லை எஸ்ஆர்ஹெச் ஒன்று ஜிடி கூட 2 மேட்சுமே நம்ம ஜெயிச்சா மட்டும்தான் அந்த பிளே ஆஃப் கனவு நமக்கு வந்து நீடிக்குங்கிறது ஒரு ஆணித்தரமான கருத்து. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல பேட்டிங் பிடிச்ச சிஎஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆரமே பெரிய அதிரடி காமிப்பாங்கன்னு நினச்சோம். ப்ளஸ் வந்து சஞ்சு சாம்சன் 20 பாலுக்கு 20 ரன் அடிச்சாரு. இன்னொருத்தர் பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் ருத்ராஜ் கெக்வர்ட் 13 பாலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 பாலுக்கு 13 ரன். வேற லெவல் ஸ்டார்ட். இந்த மாதிரி ஸ்டார்ட் எந்த ஒரு டீமே பண்ண மாட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவல் எனக்கு இம்பாக்ட் வந்து கிரியேட் பண்ணாங்க. சும்மா மாசு காமிச்சாங்கன்னு சொல்லி ஆகணுங்க 2 பேருமே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உருவில் பட்டேல் போன மேட்ச் நாயகன். இந்த மேட்ச் கொஞ்சம் ஃபெயிலியர் ஆனாரு. அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து எக்ஸ்பெஷலி இன்னைக்கு கார்த்திக் சர்மா வந்து ஒரு ஹீரோவாக மாறினார் சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும். கார்த்திக் சர்மா இன்னைக்கு ஒரு அருமையான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு. ப்ளஸ் அவருக்கு கொஞ்சம் பக்கபலமாக வந்து பார்த்தீங்கன்னா டெவால் பிரேவிஸ் இவங்க 2 பேர் நல்ல ஒரு அதிரடி இந்த மிடில் ஓவர்ஸில் காமிச்சதுனால பார்த்தீங்கன்னா மிடில் ஓவர்ஸில் நல்ல ரன்ஸ் வேகமாக போயிட்டு இருந்தது. இவங்களோட விக்கெட் ஒரு கட்டத்தில் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 சூப்பரான ஒரு பார்ட்னர்ஷிப் உருவாச்சு. அந்த ஒரு பார்ட்னர்ஷிப்பை பார்க்கும்போது என்னையா இன்னைக்கு 300-400 ரன்னா போக மாட்டேங்குது சொல்கிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து வேற லெவலாக வந்து பார்ட்னர்ஷிப் பண்ணாங்க. எக்ஸ்பெஷலி சிவம் துபே சொல்லி அவனுங்க கடைசி 5 ஓவருக்கு ஏதோ டெஸ்ட் மேட்ச் விளையாடுற மாதிரி விளையாண்டுட்டு இருக்காங்க. இவ்வளோ மோசமாக விளையாண்டுட்டு இருந்தா எப்படிங்க சிஎஸ்கே வந்து இப்போ ஒன்றுமே பண்ண முடியாது. இந்த ஒவ்வொரு மேட்ச் சிஎஸ்கேக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்னு புரியாம ஏதோ விளையாடுனுங்கிறதுக்காக விளையாண்டுட்டு இருந்தாங்க. இருந்தாலும் கடைசியில சிவம் துபே கடைசி ஓவர் வந்து 20 ரன் அடிச்சுட்டாப்ல. அதனால வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சிஎஸ்கேவால் 187 ரன் அடிக்க முடிஞ்சது 20 ஓவருக்கு. ஓகே 188 ரன் அப்படிங்கிற ஒரு இலக்கை நோக்கி ஆட ஆரம்பிச்ச லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் இன்னைக்கு வந்து மிச்சில் மார்ஸ் என்னதான் இருந்தாலும் இன்னைக்கு நான் உங்களை வெறிகுண்டு வேட்டையாட போறேன். இன்னைக்கு மிச்சில் மார்ஸ் சும்மா கட்டம் கட்டி தூக்க ஆரம்பிச்சாரு. ப்ளஸ் சிஎஸ்கேவோட பவுலிங் நட்டும் வெறி கொண்ட வேங்கையாட்டம் அட்டி ஊனி கிட்டி மாதிரி இருந்தது. இப்போ ஜோஸ் இங்கிலீஷ் போன மேட்ச் அடிச்சாரு. இந்த மேட்ச் ஜோஸ் இங்கிலீஷ் கொஞ்சம் நிதானம் காட்டினாரு. ஆனால் இவங்களோட பார்ட்னர்ஷிப் வேறு லெவலாக போயிட்டு இருந்தது. ஒரு கட்டத்தில் ஜோஸ் இங்கிலீஷரோட விக்கெட் எடுத்தாங்க. ப்ளஸ் அதுக்கப்புறம் கேமுக்குள்ளே ஏதாவது மாற்றம் இருக்கும்னு நினச்சிங்களா? சுத்தமாக மாற்றம் கிடையாது. இன்னொரு பக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா அடி வெளுத்துக்கிட்டே இருக்கார் மிச்சில் மார்ஸ். ஒரு கட்டத்தில் 38 பாலுக்கு ப்ளஸ் அவர் 90 ரன் ரீச் பண்ணும்போது ரன் அவுட் பண்ணல அவர் அவுட் ஆகுறாரு. அதுக்கப்புறமா மாற்றம் இருக்குமான்னு நினச்சிங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு மாற்றமும் கிடையாது. ப்ளஸ் வந்து கடைசியில் சிவம் துபே முகேஷ் சௌத்ரி 2 பேர் சேர்ந்து இந்த மேட்ச் வந்து ஈஸியாக 17வது ஓவரில் மேட்சை முடிச்சு தள்ளிட்டு போயிட்டே இருந்தாங்க. இந்த ஸ்கோர் அசால்ட்டாக சேஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் 7 விக்கெட் வித்தியாசத்தில் ஒரு அருமையான வெற்றியை பதிவு பண்ணது மட்டும் இல்லாமல் சென்னை சூப்பர் கிங்ஸோட அந்த பிளே ஆஃப் கனவுல போய் மண்ணள்ளி போட்டுட்டு போயிட்டாங்க. ஏன்னா சிஎஸ்கேக்கு இந்த மேட்ச் வந்து ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தோல்வி அடைஞ்சதுனால இனி இருக்கக்கூடிய 2 மேட்சுமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் வந்து இக்கட்டான சூழ்நிலையில் போய் மாட்டிக்கிட்டோம். அதுவும் 2 டீமே இப்போ வந்து மேலே நம்மளை விட மேலே பாயிண்ட்ஸில் போயிருக்காங்க. ப்ளஸ் அவங்க கூட நம்ம ஜெயிக்கணும்னா கொஞ்சம் போராடணும். இதுலேயும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா இன்னைக்கு நம்மளோட பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ரொம்ப மோசமாக இருந்தது. எக்ஸ்பெஷலி டாப் ஆர்டர் 2 பேருமே சொதப்பல் பர்ஃபார்மன்ஸு. அதுக்கப்புறம் மிடில் நல்லா போயிட்டு இருந்தது. ப்ளஸ் வந்து எண்டு ஓவர்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா சிவம் துபே அவங்க 2 பேரும் மறுபடியும் பிரசாந்த் இவர் 2 பேருமே சொதப்புன்னு சொதப்பிட்டாங்க. இதை டெஸ்ட் மேட்ச் விளையாடுற மாதிரி விளையாண்டுட்டு இருக்காங்க. மற்ற டீம்ஸ்லாம் எப்படி T20 விளையாடுறாங்கன்னு பார்ப்பாங்களா பார்க்க மாட்டாங்களான்னு தெரிய மாட்டேங்குது. ப்ளஸ் இந்த அளவுக்கு மோசமாக விளாண்டா இந்த வருஷம் பிளே ஆஃப் வந்து நம்ம வந்து லக்கில் போனால் கூட பிளே ஆஃப்ஸில் உள்ளே பூந்து மறுபடியும் ஃபைனலில் கப் அடிப்பாங்கிறது சாத்தியமே இல்லாத ஒரு கூறாக தான் இருந்துகிட்டு இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மேட்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் நம்ம கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்கள் சப்போர்ட்டையும் அதையும் கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நண்பர்களே.